சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் திரு அஸ்வத்தாமன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்களோடமே கேட்போம். வணக்கம் அஸ்வத்தாமன் சார். வணக்கம் மகேஷ், எப்படி இருக்கீங்க? இந்தியா பாகிஸ்தான் போர் ரொம்பவும் தீவிரம் எடுத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதுவும் ட்ரோன் மூலமான தாக்குதல்களை தொடர்ந்து பாகிஸ்தான் நிகழ்த்தி வருகிறது. அந்த பார்டர் ஸ்டேட்ஸ் எல்லாமே கொஞ்சம் பதற்றமான ஒரு சூழ்நிலையில தான் இருக்குது. ஆனால் நாம வான்வெளியிலேயே அதையெல்லாம் முறியடிச்சுட்டே வரோம் தொடர்ச்சியா நாம. ஆனா அவங்களுடைய டார்கெட் என்னவோ சிவிலியன் மாதிரி தான் இருக்குது. இதை நாம எப்படியெல்லாம் எதிர்கொள்ள போறோம்? இதுவரையில நம்முடைய இந்திய இராணுவத்தின் பயணம், அரசனுடைய பயணம் எப்படி இருக்கிறது? ஒட்டுமொத்த தேசமும் ஒன்றாக கூடியிருக்கிறோம். இந்த விஷயத்துல நம்ம எப்படி எதிர்கொள்ள போறோம்? ஆக்சுவலாக போர் ஆரம்பிக்கல இன்னும். நம்ம ஒரு ஆப்ரேஷன் பண்ணோம். அந்த ஆமாம், ஆப்ரேஷன் சிந்தூர் நம்ம பண்ணிட்டு என்ன சொன்னோம்னா, நாங்கள் தீவிரவாதிகளினுடைய அந்த கட்டமைப்பை உடைச்சிரும். முக்கியமான 9 இடங்களில் முக்கிய தீவிரவாதிகள் இருந்த பகுதிகளை துல்லிய தாக்குதல், நுண்ணிய தாக்குதல் செஞ்சு நாம் அதை பண்ணிட்டோம். இதுக்கு மேலே நீங்கள் ரியாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் ரியாக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கையோடு நம்ம என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் நாள் ஆப்ரேஷனை நம்ம முடிச்சிடறோம். அதாவது பகல்காமுக்கு நம்ம ரிட்டாலியேஷன் கொடுத்துட்டோம். முகாம்கள் மட்டும் அட்டாக், தீவிரவாதிகள் மீது மட்டும்தான் தீவிரவாதிகள், ராணுவ வீரர்கள் மீது கூட தாக்கல. சரி, நீங்க 3ஆ பிரிங்க. பாகிஸ்தான் மீதான தாக்குதலை முதல் கட்டம் தீவிரவாதிகள் மீது தாக்குதல், 2வது ராணுவ தளங்கள் மீதான தாக்குதல். ராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தும் பொழுது பொதுமக்கள் யாராவது பாதிக்கப்படலாம். இதுதான் வார் தியரி. இது நீங்க மீறி போனீங்க அப்படின்னு சொன்னா அது வார் கிரைம். இப்ப பாகிஸ்தான் பண்றது வார் கிரைம். பாகிஸ்தான் என்ன பண்ணுதுன்னா, நம்முடைய ராணுவ வீரர்கள் மீது தாக்குதல் நடத்தல. ராணுவ வீரர்களை பார்த்தா ஓடிடுது, போய் பதுங்கிடுது. சாதாரணமா ஆடு மாடு மேய்ச்சிட்டு போவாங்க இல்லையா காஷ்மீர்ல, சாதாரண குடிமக்கள், அவங்கள கார்னர் பண்ணி தான் முதல் அட்டாக்கே பண்ணுது. முதல் துப்பாக்கி சூடு சிவிலியன் மேல, பொதுமக்கள் மீது தான் பண்ணுது. தீவிரவாதிகளை ஊக்குவிக்கிறது, தீவிரவாதிகளுக்கு ஷெல்டர் கொடுக்குது. பின்லேடன் வரைக்கும் பாகிஸ்தான் தான் ஷெல்டர் கொடுத்தது. இப்போ நாம் 9 இடங்களை ஃபர்ஸ்ட் நாள் அடித்தோம் பார்த்தீங்களா, அது 100% சக்ஸஸ் ரேட். உலகத்தில் இஸ்ரேல், அமெரிக்கா கூட ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணுது, ஒரு நுண்ணிய தாக்குதல் பண்ணுது, ரஷ்யா மாதிரி பெரிய பெரிய நாடுகள் நுண்ணிய தாக்குதல் பண்ணுதுன்னா கூட இந்த மாதிரியான சர்ஜிக்கல், அதாவது துல்லிய தாக்குதலில் 100% ரிசல்ட்டுங்கிறது பாசிபிள் கிடையாது. ஓகே, 100% ரிசல்ட் வராது. 100% ரிசல்ட்டு எனக்கு தெரிஞ்சு நம்ம நாடு, அதனால நம்ம ப்ரௌடாக சொல்கிறோன்னு இல்லை. அதாவது என்ன சொல்கிறது, நம்ம சிந்தனையை பொதுப்படையாக வச்சு பார்த்தா கூட உலகத்தில் எந்த நாடும் இவ்வளவு 100% சக்ஸஸ் ரேட்டை கொடுத்ததே கிடையாது. 9 இடம்னா 9 இடம் விழுந்ததுன்னா, இந்த பில்டிங்னா அந்த பில்டிங்கை பொழந்துன்னு உள்ள விழுது, வாசலில் கூட விழல, பக்கத்தில் விழல, பர்ஃபெக்டாக தீவிரவாதி தலைமையிலே போய் விழுந்தது. அதில் என்னென்னா, தீவிரவாதிகளுக்கு இறுதி சடங்குல அந்த நாட்டினுடைய இராணுவ உயர் அதிகாரிகள், அரசு உயர் அதிகாரிகள், அமைச்சர்கள் அவங்களாம் போய் கலந்துக்கிறாங்க. அப்போது தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்து, மரியாதை கொடுத்து, அவர்களை ஹீரோ வர்ஷிப் பண்ணி, அவர்களை தலைவர்களாக தாங்கி நின்று இருக்கிறது பாகிஸ்தான் என்பதை இன்றைக்கு பாகிஸ்தானே வெளி உலகத்துக்கு அறிவித்து விட்டது. இப்போ என்ன நடந்ததுன்னா, முதல்ல நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர் பண்ணோம். அதாவது இப்போ புல்வாமாவுக்கு அகேன்ஸ்டாக ஒரு சர்ஜிக்கல் பண்ணோம் இல்லைங்களா, அது மாதிரி தீவிரவாதிகள் மீது தாக்குதல் நடத்திட்டு தீவிரவாதிகளுடைய கட்டமைப்புகளை உடைச்சிட்டு நம்ம அமைதியாயிட்டோம். நீ இதுக்கு மேலே வந்தனா நாங்கள் திருப்பி அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ணுறான், இவன் சிவிலியன் மேலே மறுபடியும் காஷ்மீர் மக்கள் மீது தாக்குதல் நடத்துகிறான். திருப்பி அடுத்த நாள் தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்மளுடைய ஸ்கை ஸ்ட்ரைக்கர்ஸை வச்சு, அந்த சூசைடல் ட்ரோன்ஸை வச்சு, அது அடுத்த லெவல். ஏன்னா ட்ரோன் வார் அப்படிங்கிறது உலகத்துக்கே புதுசு. இந்த ட்ரோன் பேஸ்டு வார், அதாவதுங்க தரை வழி வார் நடந்தது, கப்பல் வழி வார் நடந்தது, அதுக்கப்புறம் தான் வான்வழி வாரெலாம் நடந்தது. இப்போ அந்த ட்ரோன் பேஸ்டு வார் அப்படிங்கிறது, ஆளில்லா விமானங்கள் இல்லை ட்ரோன் மாதிரியான பேஸ் வாருங்கிறது ரொம்ப புதுசு. நாம் அனுப்பிச்சது மறுபடியும் சொல்கிறேன், செகண்ட் அட்டாக்கு பாகிஸ்தான் இராணுவ தளங்கள். ஆமாம், பாகிஸ்தானுடைய ஜென்ரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை தாக்கலை, பாகிஸ்தானுடைய பொதுமக்கள் குடியிருப்பு பகுதிகள் பக்கத்தில் கூட போகலை. இப்போ வரைக்கும் பாகிஸ்தான்லேருந்து ஏதாவது ஃபோட்டோ வந்திருக்கா, யாராவது பொதுமக்கள் இறந்தாங்க? கிடையாது. 3 நாட்கள், நான் இப்போ 4வது நாள், 4 நாட்கள் இந்த சண்டையில் ஒரு பாகிஸ்தானுடைய பொதுமக்கள் கூட தாக்கப்படவில்லை.
ஆனால் நேற்று முந்தானாள் பாகிஸ்தான் பண்ண வேலையை பாருங்கள். ட்ரோன் அனுப்புது. ட்ரோன்னா நம்ம அனுப்பிச்சோம்ல ஸ்கை ஸ்ட்ரைக்கர்ஸ் மாதிரி டெக்னாலஜிக்கல் ட்ரோன் கிடையாது. நம்ம அனுப்பிச்சது எப்படின்னா கழுகு மாதிரி. கழுகு மேலே பறக்கும், நூற்றுக்கணக்கான அடி மேலே பறக்கும், ஒரு இறையை பார்க்கும், சல்லுன்னு வந்து அப்படி பிடிக்கும். அது மாதிரி தான் நம்மளுடையது. நேராக போகுது. தீவிரவாதிகளுடைய அந்த இது இராணுவ தளவாடங்களும் இப்போ நீ ஹச்கை கராச்சியில் அடிச்சு நொறுக்குன்னு பார்த்தீங்க செகண்டு. அதாவது வான்வெளியிலிருந்து வர தாக்குதலை சமாளிப்பதற்காக உருவாக்கப்பட்ட மிசைல் அமைப்பு தான் அது. அதாவது வான்வெளி தாக்குதல் தடுப்பு அமைப்பு தான் அது. சீனாவோடது. சீனாவுடையது ரொம்ப பெருசு, நாங்கள் பயங்கரமாக சாதிச்சிட்டோம்னு சொன்ன அந்த ஹச்கியூவை நம்மளுடைய வான்வழி ட்ரோன் வந்து அடித்து காலி பண்ணிடுச்சு. காலி பண்ணி அதை ஓப்பனாக அறிவிச்சிருச்சு. இது மாதிரி இப்போ ஏதாவது கழுகு மாதிரி கரெக்டாக எந்த பாயிண்ட்டோ அந்த பாயிண்டில் போய் அடிக்கிறது. ஆனால் இப்போ இவனுங்க பண்ணுறாங்க இல்லையா, நேற்று நைட்டு முந்தாநாள் நைட்டு பண்ணது கிட்டத்தட்ட, அதாவது நேற்று நைட்டு 400 ட்ரோன் சொன்னாங்க. இப்போ இன்னி நைட்டோட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ப்ரெஸ் மீட் நம்ம இன்னும் பார்க்கல, எப்படி ஒரு 700-800 ட்ரோன் வந்திருக்கும் பாகிஸ்தான்லேருந்து. அத்தனை ட்ரோன்களும் நம்முடைய பாதுகாப்பு அமைப்பால் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால், இந்த ட்ரோன்லாம் கொடுத்தது துருக்கியோடைய அந்த சோங்கர் ட்ரோனை தான் இப்போ கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரோன் தான் என்ன பண்ணுது, வெளிப்படையான உதவியை துருக்கி பண்றானா? சோங்கர் ட்ரோன்ன்றது துருக்கியோட ட்ரோன் தான். துருக்கி ட்ரோன் நம்ம அதை சுட்டு வீழ்த்தி அந்த பாகங்களை காட்டிட்டோம். இப்போ இன்னைக்கு வந்து நேற்று நைட்டு டெல்லியை நோக்கி ஒரு ஏவுகணை வருது. ஆமா, அந்த ஏவுகணையை நம்ம தாக்கி அழிச்சிட்டோம். ஹரியானாவில் அது உழுந்து கிடக்குது. இதுக்கு முன்னாடி சைனா மிசைல் ஃபர்ஸ்ட் நாள் வந்தது, நம்ம அதை தாக்கி அழிச்சிட்டோம். அப்போ அந்த சைனா மிசைலுங்கிறது நம்ம ஆதாரபூர்வமாகவே வெளி உலகத்துக்கு நம்ம காட்டிட்டோம். இதில் என்ன அப்படின்னா, ரொம்ப ரொம்ப எத்திக்கலான ஒரு வாரம் வந்து இந்தியா முன்னெடுக்குது. நம்ம வந்து ஒரு பலம் வாய்ந்த தேசம், அதனால் பாகிஸ்தான் வந்து ஒரு இப்போதைக்கு ஒரு பிச்சைக்கார நாடாக இருக்குது, நம்ம போய் அடிச்சிட்டோம் அப்படின்னு கிடையாது. நாம் என்ன பண்ணுறோன்னா, நாங்கள் உங்களுடைய தீவிரவாத ஊக்குவிப்பு நடவடிக்கை எதிராக நான் வந்து நடவடிக்கை எடுக்கிறேன். நீ திருப்பி உடைய மிலிட்ரி பேஸ் அடிக்கிறேன், நீ திருப்பி வர. இப்போ என்ன பண்ணாங்க, 2 நாள் பார்த்தாங்க. நேற்று நைட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ட்ரோன்லாம் எங்கேருந்து வந்ததோ, எந்த ஏர்ஃபீல்டு அந்த என்ன சொல்கிறது, அந்த ரன்வேவிலேருந்து எங்கேருந்து த்ரோ பண்ணப்பட்டதோ அதை அடித்து காலி பண்ணிட்டாங்க. ரொம்ப எத்திக்கலான ஒரு வார இந்தியா வந்து உலகத்திற்கு பறைசாற்றுகிறது. இதற்கு முன்பாக ஒரு பலம் வாய்ந்த தேசத்திற்கும் ஒரு பலம் குறைந்த தேசத்திற்கும் நடந்த போரில் இவ்வளவு நெறி சார்ந்த அறம் சார்ந்த ஒரு போர் நடந்ததே கிடையாது. எந்த போர்னா எடுத்துக்கோங்க, நான் நாடுகள் பேரெல்லாம் சொல்ல வேணாம், ஏன்னா இப்போ எல்லாமே நட்பு நாடுகளாக இருக்கும்போது நம்ம ஒரு விமர்சனமாக நீங்கள் இந்த கடந்த ஒரு 2 வருடங்களாக 3 வருடங்களாக நடந்த எந்த போர்னா பாருங்கள், இவ்வளவு நெறி சார்ந்த அறம் சார்ந்து ஒரு போர் முறையை முன்னெடுக்கிற ஒரு தேசமாக இந்தியா இருந்துகிட்டு இருக்கு. இதில் இந்த துருக்கி பண்ணது பச்சை துரோகம். ஏன்னா ட்ரோன் கொடுத்தது ஏன்னு கேட்டிங்கன்னா, 2023 துருக்கிலையும் சிரியாவிலையும் பூகம்பம் வந்தது ஞாபகம் இருக்கா? நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த போர்க்காலங்களில் இந்த போர் இதெல்லாம் தூக்கிட்டு போகிறதுக்கு ஒரு பெரிய விமானம் இருக்கும் தெரியுங்களா? அந்த மாதிரி மிகப்பெரிய அந்த C7 விமானங்கள், ஒரு 4-5 விமானங்கள் நிறையா நிவாரண பொருட்கள் நம்ம கொடுக்குறோம், மருத்துவ பொருட்கள் கொடுக்குறோம். துருக்கி பூகம்பத்தில் பாதிக்கப்படும் பொழுது முதல் ஆளாக உதவிய தேசம் இந்தியா. அது மட்டும் இல்லைங்க, ட்ரோன் கொடுத்தோம். நம்ம எதுக்கு ட்ரோன் கொடுத்தோம்? இந்த பூகம்பத்தில் கட்டட இடிபாடுகளுக்குலாம் மாட்டிட்டு இருப்பான்ல மக்கள், அவங்கள காப்பாற்று கண்டறிஞ்சு சொல்கிறதுக்காக நம்ம தமிழ்நாட்டில் உருவான ட்ரோன்ஸ் தான் கொடுத்தோம். அந்த ட்ரோன்ஸ் வந்து மருத்துவ பொருட்களை கொண்டு போய் கொடுத்துச்சு, உணவுப் பொருட்களை கொண்டு போய் மக்களுக்கு கொடுத்துச்சு. இன்றைக்கி அதே மாதிரி ஒரு பெரிய போர் விமானத்தை துருக்கி கொடுக்குறான் பாகிஸ்தானுக்கு, அதே மாதிரி ட்ரோனை கொடுக்குறான். இதில் என்ன அரசியல் இருக்குது? இது எதுக்காக நிற்கிறான் பாகிஸ்தான் பக்கம்? உலக நாடுகளே எந்த நாடுகளும் அவனுக்கு வந்து ஆதரவாகவும் நிற்கல, எதிராகவும் நிற்கல, 2 பேருமே சமாதானமாக இருந்துட்டு போங்க அப்படின்னு தான் எல்லாரும் பொதுவாக பேசிட்டார், சீனா முதற்கொண்டு. ஆனால் இவன் மட்டும் ஹெல்ப் பண்ணுறான். அதுவும் இந்தியாவுக்கு எதிராக இந்த மாதிரி கேவலமான ஒரு செயல். துருக்கி வந்து இவ்வளவு கேவலமாக நடந்திருக்க கூடாது. ஏன்னு கேட்டால், நாம் செய்த உதவியினுடைய நன்றியின் ஈரம் கூட இன்னும் காயலை. 2023 பூகம்பம் வந்து அந்த நாடு கையிறு நிலையில் நின்ற போது நாம் வந்து நம்முடைய தேசிய பேரிடர் மீட்பு குழுவை அனுப்பி அங்கே ஆயிரக்கணக்கான மக்களை மீட்டு கொடுத்தது இந்திய தேசம். நாம் இங்கேருந்து டாக்டர்ஸ் அனுப்பிச்சோம், நர்ஸ் அனுப்பிச்சோம், சிரியாவுக்கு அனுப்பிச்சோம், துருக்கிக்கு அனுப்பிச்சோம், நம்ம ட்ரோன்ஸ் அனுப்பிச்சு நான் சொன்ன மாதிரி உதவி கொடுத்தோம். இவன் என்ன பண்ணுறான், அதே டைப் ட்ரோன் தான். இப்போ இவங்க பாகிஸ்தான்லேருந்து 400-500 ட்ரோன் வருதுன்னா அது ஒன்றும் பெரிய டெக்னாலஜி கிடையாது. நான் சொன்னல, நம்மளது வந்து கழுகு மாதிரி, இது கொசு மாதிரி. இது வந்து கழுகு வந்து என்ன பண்ணும், மேலே உயரத்தை வந்து கரெக்டாக அந்த துல்லியமாக எது இறையோ அதை தாக்கும். இது எப்படின்னா, இப்போ அவனே வீடியோ போட்டிருந்தான். ஆக்சுவலாக ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சோங்கர் ட்ரோன் வந்து அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணான்.
அப்போ வந்து நாங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ரோனை வந்து வார்ஃபீல்டுக்காக அறிமுகப்படுத்திருக்கோம்னு சொல்லி துருக்கி வந்து விளம்பரங்கள் போட்டான். அது இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளம் யூடியூப்ல இருக்கும். அது உள்ள என்ன சொல்கிறான்னா, இப்போ வந்து மறைஞ்சிருந்து தாக்குறாங்கன்னு வைங்களேன், தரை வழி போரில், தரை வழி சண்டையில் அந்த பக்கம் மறைஞ்சிருந்து தாக்குறாங்கன்னா இந்த ட்ரோன் என்ன பண்ணுன்னா போய் அங்கே மறைந்திருக்கிற போர் வீரர்களை கண்டுபிடிச்சி சுடும். உயிர் சேதம் இல்லாமல் அந்த வாரை வந்து நாங்கள் ஒரு ஒன் ஸ்டெப் அகடாக அந்த தரை வழி போருக்கு பயன்படுத்துவதற்காக இந்த ட்ரோன்களை நாங்கள் தயாரிச்சிருக்கிறோம். இப்போ நம்ம ஊர்லலாம் 10 லட்ச ரூபாய்க்கு ட்ரோன் வாங்கி இது பண்ணுவாங்க தெரியுமா, மருந்து அடிப்பாங்கல்ல. ஆமாம், பார்த்துருக்கீங்களே, தெரியும். அது பாட்டுக்கு அடிச்சிட்டு இருக்கோம். அடிச்சிட்டு அதே மருந்தடிக்கிற ட்ரோன் தான். அதில் என்னன்னா ஒரு ரோபோட்டிக் ஆம் ஒன்று இருக்கும். அதில் மிஷின் கன்னோ இன்ஸ்டெட் ஆஃப் தட் அந்த கையெறி குண்டுகளோ, கையெறி குண்டுனா 6 குண்டு போடலாம். மிஷின் கன்னா அந்த மிஷினில் ஒரு லைன் எவ்வளோ இருக்கோ அதை கொடுக்கலாம். அதை கொடுத்துட்டு அது என்ன பண்ணால் போகும். இது ரேடியஸ் மட்டும் 10 கிலோமீட்டர், அவ்வளோதான் வித்தியாசம். இதுவுமே ரேட் என்ன, ஒரு 10 லட்சம் 20 லட்சம், அவ்வளோதான் இது ரேட்டு. இவன் என்ன பண்ணுறான்னா இந்த கொசுக்களை கொண்டு வந்து கொடுத்துட்றான் எண்ணிக்கையில் ரொம்ப அதிகமாக. பாகிஸ்தான் ஏன் அதை த்ரோ பண்ணுறான் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு விமான தளமோ இல்லை ஒரு குறிப்பிட்ட சென்சிட்டிவ் பார்ட்டோ, இப்போ சென்னை முசும் ட்ரில் நடந்தது. எங்கே நடந்தது? கல்பாக்கம் பக்கத்தில் நடந்தது, எண்ணூரில் போர்ட்டில் நடந்தது. இதுதான் சென்சிட்டிவ் பார்ட். ஆமாம். இப்போ ஒரு குடியிருப்பு பகுதிகளில் எந்த தேசமும் தாக்காது. பாகிஸ்தான் மாதிரி கேவலமான கேடுகட்ட தேசம் மட்டும்தான் குடியிருப்பு பகுதியில் தாக்கும். இப்போ துருக்கி வந்து என்ன சொன்னிச்சு, தரை வழி போர் நடவடிக்கைகளில் ஒரு முன்னெடுப்புக்காக, ஒரு ஸ்டெப் அஹெடுக்காக இந்த ட்ரோனை தயாரிச்சிருக்குன்னு சொல்லுது. இப்போ துருக்கியும் பாகிஸ்தானும் சேர்ந்து என்ன பண்ணுதுன்னா, இரவு நேரங்களில் காஷ்மீரில், குஜராத்தில், ராஜஸ்தான் பகுதிகளில் இந்த ட்ரோனை எங்கே அனுப்புதுன்னா குடியிருப்பு பகுதியில், ஓட்டு வீட்டுக்கு மேலே சாதாரணமாக ஒருத்தவங்க இருப்பான்ல. அவள் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ராஜஸ்தானில் நினைக்கிறேன் கார் பார்க்கிங்கில் விழுந்தது. ஆமாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டு வீட்டில் விழுந்துருக்கு. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 700-800 ட்ரோனில் 1-2 அந்த கிரானைட்டை உள்ளே போட்டுருச்சு. இல்லை அப்படின்னா ட்ரோனை சுட்டுருப்போம், அதில் வெடிக்காத கிரானைட் இருக்கும்ல, நான் சொன்னேன் இல்லையா 6 கிரானைட் இருக்குன்னு, அது கீழே விழுந்து வெடிச்சிடும். இது என்னன்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கொசு எய்ம் பண்ணி கடிக்காது, கழுகு எய்ம் பண்ணி யாராவது கொசு என்ன பண்ணோம், நீங்கள் உட்காந்துருப்பீங்க ஏமாந்த நேரம் இங்கே கொய் நீங்கள் கடிக்கும் இங்கே கடிக்கும். அது மாதிரி தான் இந்த கொசு தொல்லை பண்ணுதே ஒழிய இது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய அந்த டூம் இருக்குல்ல, இப்போ இஸ்ரேல்லாம் அயன் டூம்னு சொன்னாங்க, நம்ம டூம் வந்து அயன் டூம்னு நம்ம சொல்லலையே ஒழிய நம்ம அயனை விட பெரிய டூம் வச்சுருந்துருக்கோன்றது இப்போ தான் உலகத்துக்கு தெரியுது. இத்தனை நம்பர்ஸ் ஆஃப் ட்ரோனு, மிசைலு, ஏர்கிராஃப்ட், நீங்கள் கிட்டத்தட்ட இப்போ எண்ணிக்கை 7 போர் விமானங்களை நம்ம சுட்டு வீழ்த்திருக்கோம் இது வரைக்கும். நேற்று நைட்டு எத்தனைன்னு தெரியல, என்னோட கணக்குப்படி ஒரு 6-7 போர் விமானங்களை நம்ம சுட்டு வீழ்த்திட்டோம். ஒரு மிசைல் கூட உள்ளே வர முடியல. நிறைய பேர் அணுகுண்டு போட்டுருவாங்கலாம் சொல்லிட்டு சுற்றிட்டு நான் பார்த்தீங்களா, நான் அப்பயே சொன்னேன் அணுகுண்டு போடணுன்னா அந்த செட்டப் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேட்டலைட் வேணும் அணுகுண்டு போடுறதுக்கு. நீ அணுகுண்டு போடணும்னு நினச்சாலே உன் சேட்டலைட்டை நம்ம காலி பண்ணுறோம். பாகிஸ்தானுக்கு சேட்டலைட் இருக்குது, ஒரு 4-5 சேட்டலைட் இருக்குன்னு நினைக்கிறேன் என்னோட கணக்குப்படி. அந்த சேட்டலைட்டை நம்ம காலி பண்ணுறோம். எந்த சேட்டலைட்டை வச்சு இவன் ஏவுகணையை வாங்குறது வரைக்கும் நமக்கு தெரியும். சரி, அவன் நம்ம சேட்டலைட்டை காலி பண்ண மாட்டானா? அவன்கிட்ட அந்த டெக்னாலஜி கிடையாது. இல்லை. இப்போது ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நான் அதை அந்த நேரத்திலவே ரொம்ப பெருமையாக பதிவிட்டிருந்தேன், பல இடங்களில் பேசியிருந்தேன். சேட்டலைட்டை தாக்கி அழிக்கிற ஏவுகணை உலகத்தில் 4 தேசங்களில் மட்டும்தான் இருக்குது. அதில் ஒரு தேசம் இந்திய தேசம். இப்போ சேட்டலைட்டை தாக்கிட்டுனா அவனுக்கு உள்ள எந்த சிக்னலுமே இருக்காது, எந்த மிசைலுமே அந்த பக்கம் வர முடியாது. இதெல்லாம் வார் ஆரம்பித்ததுக்கு பிறகு இந்தியாவை பொறுத்தவரை இந்தியா போரை விரும்பவில்லை. நீ என்னை விட பலம் குறைவான தேசம் என்றாலும் கூட உனக்கு வந்து இந்த ராமாயணத்தில் வர மாதிரி தான், இன்று போய் நாளை வாயின் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அவனுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டே இருந்தோம். அவன் என்ன பண்ணுறான்னா பொதுமக்களை தாக்கி நம்மை வந்து கோபப்படுத்துறான். வடிவேலு வாடா சண்டைக்கு வாடான்னு போய் அடி வாங்குவான்ல, அதான் காலைல நான் கூட இந்த ஃபோட்டோ போட்டிருந்தேன், வா சண்டைக்கு வா நீ வேணா பேசு, அந்த மாதிரி அவன் வரான். இப்போ பொதுமக்களை தாக்கும் பொழுது, அப்பாவி பொதுமக்களை தாக்கும் பொழுது எந்த தேசத்துக்கும் கோபம். நீ வந்து மிலிட்ரி பேஸு முடிஞ்சா ஆண்மை இருந்தா வீரம் இருந்தா நீ ராணுவ வீரர்கள்ட்ட வந்து மோது, துப்பாக்கியோட நிற்கிறாங்கல்ல, டேங்கியோட நிற்கிறாங்கல்ல, அங்கவா. நீ வந்து என்ன பண்ணுறன்னா அந்த பீரங்கிகளை எடுத்துட்டு வந்து எல்லை பகுதியிலேருந்து குடியிருப்பு பக்கத்தில் அடியா. இது மாதிரி கேவலமாக எந்த நாடும் செய்யாது. பீரங்கி எங்கே அடிப்பாங்க? வார் ஃபீல்டில். இன்னும் நான் என்ன கேட்குறேன், எங்கேருந்து இந்த தைரியம் வருது பாகிஸ்தானுக்கு? ஏன்னா பாகிஸ்தானுடைய பலம் என்னன்றது அவங்களுக்கே தெரியும். நம்ம ரொம்ப வீக்காக இருக்கோம், இந்தியா எவ்வளோ பலமாக இருக்குன்னு அவங்க தெரியும். எந்த தைரியத்தில் இப்படி ஒரு சிவிலியன் அட்டாக்கே மீண்டும் ஏற்கனவே பகல்காம் தான் அதான் பண்ணாங்க, மறுபடியும் அதையே தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்காங்க. பகல்காம் வந்து அதோட மோசம், ஏன்னா டெரரிசம்.
இது வார் கிரைம். இப்ப பண்ணது வார் கிரைம். அது வந்து டெரரிசம் இல்ல, எல்லாமே ஒண்ணுதானே அவங்க. எல்லாம் ஒண்ணு கிடையாது. இதோட கிராவிட்டி வேற. நீங்க டெரரிசத்துக்கு ஒரு நாடு சப்போர்ட் பண்ணுதுங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். ரொம்ப என்ன சொல்றது, இல்ல அதுவே அந்த அரசாங்கமே ஒட்டுமொத்தமா நிக்கிறானா அவனே டெரரிசம் பண்ணது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்னன்னா இவங்க கன்செப்ஷன் வார் தான் மாதிரி ட்ரை பண்றாங்க. அதாவது என்னன்னா இந்த டெரரிஸ்ட் கேம்பை நம்ம அழிச்சிட்டோம். ஆமா, அதுல செத்தவன்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான டெரரிஸ்ட்டுங்க. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஒரு மிலிட்ரி மேஜர் செத்தா கூட அவன் கவலைப்பட மாட்டான். புரியுதா உங்களுக்கு? ஒரு மிலிட்ரி மேஜர், ஒரு ராணுவ அமைச்சர் செத்துட்டா கூட கவலைப்பட மாட்டான். ஒரு தீவிரவாத குழுவோட தலைவன் செத்துட்டானா அது அவனுக்கு அவ்வளோ வருத்தம். இப்போ அவனால் தாங்கிக்க முடியல. இப்போ என்ன சொல்றான் பாருங்க, இல்லைங்க இந்தியா வந்து எங்களுக்கு பெரிய டேமேஜ் எல்லாம் ஏற்படுத்திச்சு, நாங்கள் போர் தான் பண்ணி ஆகணும், வேற வழி இல்லைங்கிறான். வேற வழி இல்லைன்னா என்ன அர்த்தம்? தீவிரவாதிகளுடைய கண்ட்ரோல்ல, அல்கொய்தா, இந்த லக்ஷரி தொய்பா இவங்களுடைய கண்ட்ரோல்ல தான் அந்த அரசே இருக்கு. அந்த தலைவர்களை போட்டு தள்ளிட்டாங்க இந்தியா, நீ வந்து வேற வழி இல்லை, வார் எடுத்து தான் ஆகணும், இல்லைன்னா நாங்களே உன்னை என்ன பண்ணுவோம், ஏதாவது பண்ணுவோன்ற ஒரு த்ரெட்டனிங் கூட அங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால அவன் வேற வழியில் என்ன பண்ணணும், வார் வந்தாகணும். இவன் என்ன பண்ணுறான் தெரியுங்களா? 2 வகைங்க. ஒன்று, உலகத்தில் நான் வந்து எனக்கு எதிராக தீவிரவாத செயல்களில் ஈடுபட்ட ஒரு நாட்டை நான் போர் எடுத்தேன், அது கூட நான் நிறைய டைம் கொடுத்தேன், அவன் ஏற்றுக்கல, அதுக்கப்புறம் நான் போர் எடுத்தேன், நான் ஜெயிச்சிட்டேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு அயன் டூம் இருக்குது, என்னுடைய இராணுவ தளவாடங்கள் இவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் காட்டி உலக அரங்களை உயர்ந்து நிற்கிறது ஒரு ரகம். இந்தியா அதை தான் பண்ணிகிட்டு இருக்கு. நான் சொன்னேன் இந்த டூம் இருக்குல்ல, இப்போ இந்த செட்டப் இருக்குல்ல, அதாவது இப்போ நம்மளுடைய அந்த ஏர் ஸ்ட்ரைக்கர்ஸாக இருக்கட்டும், இந்தியன் மேடு ஆகாஷாக இருக்கட்டும், இந்த மிசைல்ஸ், இன்னும் நம்மளுடைய ஃபுல் இது நம்ம இன்னும் பிக்சரே ஆரம்பிக்கல. ஜஸ்ட் இப்போ தான் டிக்கெட் வாங்கி தேட்டருக்கு போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். படம்லாம் இன்னும் ஓட்டவே ஆரம்பிக்கல. நம்ம படம் வந்து இன்னும் நம்ம ஆரம்பிக்கவே இல்லை. இன்னும் எவ்வளோ இருக்கு நம்மகிட்ட. ஈவன் வந்து நம்ம என்ன சொல்றது, நம்முடைய போர் விமானங்கள் தேஜஸ், ரஃபேல் இந்த மாதிரியான முழு வீச்சில் இறங்கலை, நம்முடைய கப்பற்படை இது வரைக்கும் தாக்குதல் நடத்தலை, நம்முடைய இன்னும் சொல்ல போனால் அந்த S-400 இன்னும் ஆக்டிவேட்டே பண்ணலங்கிறாங்க. அவங்க கைனட்டிக் வெப்பன், நான் கைனட்டிக் வெப்பனை வச்சு தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோன்ற மாதிரி தான் இப்போ தகவல் வருது. இவங்க நினச்சிக்கிறாங்க இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து மிசைல் வாரையோ இல்லை வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டு வாரையோ துவக்கும் பொழுது நான் சொல்கிறேன், இன்றைக்கி எழுதி வச்சுக்கோங்க, 5 நாள் தாங்காது பாகிஸ்தான். 5 நாள், மேக்ஸிமம் 5 days மொத்தமாக வார் முடிஞ்சிடும். இப்போ ரஷ்யா உக்ரைன் வாரில் வந்து உக்ரைனுக்கு அமெரிக்கா சப்போர்ட் பண்ணது மாதிரி வேற ஏதாவது ஒரு பெரிய நாடு பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணால் அந்த போர் என்ன ஆகும், ஒரு மாதம் 1.5 மாதம் நீடிக்கும். ஆனால் இறுதி வெற்றி இந்தியாவுக்கு தான் கிடைக்கும். ஆனால் இதைத்தான் இன்றைக்கு பாகிஸ்தான் விரும்புகிறது. அவன் என்ன பண்ணான் பார்த்தீங்களா, கன்செப்ஷன் வார் பண்ணான் பார்த்தீங்களா, ஒரு நாள் நைட்டு டுட்டு போட்டான் பார்த்தீங்களா. பாகிஸ்தானுடைய அஃபிஷியல் ஹேண்டிலே இந்தியா வந்து எங்களுடைய துறைமுகம் எல்லாத்தையும் காலி பண்ணிடுச்சு, கராச்சி எல்லாம் காலி பண்ணிடுச்சு, நாங்கள் வந்து ரொம்ப மோசமாயிட்டோம், எங்களுக்கு யாராவது கடன் கொடுத்து எங்களை காப்பாத்துக்குன்னு பிச்சை எடுத்தான் பார்த்தீங்களா. ஆமாம், ஞாபகம் இருக்கா? அது அவங்களோட ட்விட்டர்லன்னும் மறுப்பு ஏதோ அடுத்த நாள் ஒரு 24 hours அந்த கன்செப்ஷனை ஓட விட்டுட்டு, ஒரு ரவுண்டு ஓட விட்டுட்டு, அது என்னன்னா இஸ்லாமிக் கண்ட்ரிஸ்க்குலாம் அப்பீல், ஐயோ ஒரு முஸ்லீம் கண்ட்ரி இந்த மாதிரி பிச்சை எடுக்குது அப்படின்னு ஒரு அப்பீல் கிரியேட் பண்ணிட்டு அடுத்த நாள் இல்லை யாரோ ஹேக் பண்ணி போயா உன் அக்கௌண்ட்டை வேற எவனும், நீ தான் ஹேக் பண்றதுல பெரிய ஆளு, உன்னுடைய வாரே சோசியல் மீடியா பேஸ் பண்ணி தான். ஃபர்ஸ்ட் நாள் 5 போர் விமானங்களை அழிச்சதா சொன்னாங்களா பாகிஸ்தானு. பாகிஸ்தானுடைய ராணுவ அமைச்சரை வச்சுக்கிட்டு ஒரு வெளிநாட்டு ஊடகம் வந்து சோசியல் மீடியாவில் வந்தது. அது எந்த சோசியல் மீடியா? இந்தியன் சோசியல் மீடியா. அது ஹிந்து பத்திரிகைலாம் போட்டாங்க. அவங்களாம் உண்மையிலே வெக்கப்படணும். ஏன்னா அந்த பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் யாரை மென்ஷன் பண்றாருன்னா இவங்கள தான் மென்ஷன் பண்றாரு. அப்ப பாகிஸ்தான்ல இருந்தே அதிகாரப்பூர்வமா வெளிவராத ஒரு செய்தியை இவங்க அதிகாரப்பூர்வமா இப்ப வெளியிட்டு இருக்காங்க. இந்த கன்செப்ஷன் வாருக்காக தான் இந்த வேலையெல்லாம் பண்றது. இந்த மாதிரி ஒரு நாள் பிச்சை எடுத்தாங்களா, இப்ப IMFல இருந்து 1 பில்லியன் வாங்கிட்டாங்களா, அவங்க ப்ரோக்ராம் சக்சஸ் தானே. ஏன் அதை நாம கொடுக்க வேண்டாம்னு நம்ம பெரிய அளவில் அப்போஸ் பண்ணியிருக்கோம். இது வந்துங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்திய தேசத்தின் மீதான காழ்ப்புணர்ச்சி கொண்ட தேசங்கள் பண்ற வேலை தான் இது. பாகிஸ்தான் பின்னாடி அப்படி யார் யார் இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க? இல்ல எனக்கு தெரிஞ்சு இல்லைங்க, திரைமறைவில் பாகிஸ்தானுக்கு இப்போ உதவி செஞ்சுட்டு இருக்கிறது ஒண்ணு துருக்கி சொல்றீங்க. துருக்கி வந்து நேரடியாவே பண்றான். அதோட உதவியை நம்ம நேரடியா நிரூபிச்சிட்டோம். அவன் மறைமுகமா நிழல் மூலமா தான் பண்ணான். நாம என்ன பண்ணோம், அந்த ட்ரோனை காட்டி நம்ம வந்து நிரூபிச்சிட்டோம் அவன் தான் கொடுத்தான்ட்டு. ஆமா, இப்போ வரைக்கும் இதுல வந்து சீனாவுடைய கை இருக்குன்னு எல்லாருமே சந்தேகப்படுறாங்க. உலக அரசியல் நிபுணர்கள் அத்தனை பேருமே சந்தேகப்படுறாங்க. ஆனா சீனா வந்து இந்த வாரில் டைரக்ட் ஃப்ரண்ட்டுக்கு வரவே வராது. ஏன் வராது அப்படின்னு சொன்னா, எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, சீனா வந்துச்சுன்னா அமெரிக்கா வந்துடும், அதனால சீனா வராதுங்கிறாங்க. கிடையாது, சீனா வராது.
இந்தியாவுக்கு எதிராக சீனா வரவே வராது. ஏன் வராது அப்படின்னு சொன்னால் டோக்லாம் இஷ்யூ. டோக்லாம் இஷ்யூவில் நம்ம அடித்த அடி மரண அடி. நம்ம சைடில் 25 பேர் செத்தாங்க, அவங்க சைடில் 130 பேர் செத்தாங்க. சரிங்களா? ஒன்று. ரெண்டாவது, அந்த டைமில் டோக்லாம் இஷ்யூ நடந்துகிட்டு இருக்கும்போது பிரைம் மினிஸ்டர் அந்த பார்டருக்கு போனார். இந்தியாவுக்கும் சைனீஸுக்கும் கிட்டத்தட்ட சில கிலோமீட்டரில் போய் நின்று பேசிட்டு வந்தார். அது ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ் அது. அதாவது நாங்கள் எவ்வளவு சேஃபாக இருக்கோம், எங்களுடைய டூம் எவ்வளோ சேஃபாக இருக்குது, எங்களுடைய இராணுவம் எவ்வளோ சேஃபாக இருந்தால் அந்த நேரத்தில் வார்ஃபீல்டுக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் வருவார் அப்படிங்கிறது ஒரு பெரிய மெசேஜ். இன்னொன்று, நான் சொல்கிற இந்த சேட்டலைட்டை தாக்கி அழிக்கிற ஏவுகணை, அதாவது சீனா மாதிரி ஒரு கண்ட்ரி ரொம்ப சப்ப நாட்டிட்டவனா மோதும், இந்தியா மாதிரி ஒரு பலம் பொருந்திய நாட்டிட்ட மோதாது. ஏன் மோதாது அப்படின்னு சொன்னால் பெரிய அளவில் சீனாவுக்கு டேமேஜ் ஆகிடும். ஏன்னா சேட்டலைட்டை தாக்கி அழிக்கிற ஏவுகணை இந்தியாவில் இருக்குது. ஓகே, நீங்கள் சீனாவுடைய எதெல்லாம் பாசிட்டிவ்னு சொல்கிறீங்களோ எல்லா பாசிட்டிவும் இந்தியாவில் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் சீனாவில் இல்லாத பல விஷயங்கள் இந்தியாவில் இருக்குது. சீதோஷ்ண நிலையில் நமக்கு வந்து நம்ம போர் வீரர்களுடைய ட்ரைனிங் வந்து கம்பேரே பண்ண முடியாது. சீன வீரர்கள் நம்முடைய இந்திய வீரர்கள் முடி நிற்க கூட முடியாது. நிற்க முடியாதுன்னா லிட்டரலாக நிற்க முடியாது. நம்மால் வந்து பனியில் போய் 1 மாதம் அப்படியே இருப்பான். அந்த பனிமலையில் நிற்பாங்க. அப்படியே அந்த கல் உறைஞ்ச மாதிரி உறைஞ்ச அந்த ரத்தமே உறையக்கூடிய அந்த பனியில் நம்ம வீரர்கள் நிற்பாங்க, தெய்வம் மாதிரி நிற்பாங்க. சீனாக்காரனால கிட்ட கூட வர முடியாது. அதனால தான் டோக்லாமில் சம எண்ணிக்கையிலான வீரர்கள் மாதேஷ். இன்னும் சொல்ல போனால் சைனாக்காரன் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தான். ஆனால் இறப்பு ஃபுல்லாக சைனாக்காரன் 130 பேருக்கு மேலே குத்தி கொண்டாங்க. ஆயுதமே இல்லாமல் வெறும் இதில் என்னது கன் யூஸ் பண்ணக்கூடாது, இதுலேயே கல் கட்டை இதை வச்சே பண்ணிட்டாங்க. ஸோ சீனா நேரடியாகவும் வரமாட்டான், மறைமுகமாகவும் மறைமுகமாக அவன் ஏதாவது சப்போர்ட் பண்ணுவானே ஒழிய டைரக்ட் சப்போர்ட்டுங்கிறது பாகிஸ்தானுக்கு பண்ணுற தைரியம் வராது. ஏன்னா இப்போ சீனாவும் பொருளாதார சரிவில் இருக்கு. அதாவது நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பாகிஸ்தான் அவன் ஏதோ ஒன்று எதிர்பார்த்தெல்லாம் இந்த வேலையை செய்யலை, யாரோ தூண்டுதல் பேரில் இதை செஞ்சுட்டு இருக்கான். அவன் வந்து இப்போ அந்த தீவிரவாத தலைவர்கள் இறந்துட்டாங்க. ஆமாம், இவன் எதுவுமே பண்ணாமல் பேசாமல் இருந்தான்னா அந்த தீவிரவாதத்தால் அவனே அந்த நாடே அழிக்கப்படும். அந்த பிரதமர், அந்த அமைச்சர்கள் எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. அதனால் அவங்க வந்து நம்ம நாட்டு மக்கள் என்ன ஆனாலும் பரவாயில்ல, நாட்டுடைய பொருளாதாரம் என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம உயிரை காப்பாற்றிக்கணுன்றதுக்காக ஒன்று இதை பண்ணணும். இல்லை அப்படின்னு சொன்னால் இதை வச்சு பிச்சை கேட்டு நம்ம கடனெல்லாம் தள்ளுபடி பண்ணிக்கிட்டு கடன் வாங்க நம்ம பேங்க் ரிப்ட் மஞ்சள் நோட்டீஸ் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி மஞ்சள் நோட்டீஸ் இந்த போரை வச்சு ஒரு மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்து திருப்பி இதுல இருந்து அப்படியே வெளில வந்துடலாம் அப்படின்ற ஒரு நோக்கம் அவங்களுக்கு இருக்கும். இந்தியாவை காட்டி அங்க இருக்கிற பிரச்சனையை இப்போ 1 பில்லியன் வாங்கிட்டான் பாருங்க ஐஎம்எஃப்ல. ஐஎம்எஃப் பண்ணது ஒரு மிகப்பெரிய அயோக்கியத்தனம். ஏன்னா இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டுங்கிறது வந்து ஒரு பொருளாதாரத்தில் தொய்வடைகிற வீழ்ச்சி அடைகிற நாடுகளை அதை முட்டு கொடுத்து காப்பாற்றுறதுக்கு தான் அந்த ஃபண்டு உருவாக்கப்பட்டதே ஒழிய அந்த ஃபண்டு எப்பயுமே எப்படி கொடுப்பாங்க, எப்படி கொடுக்கணும் அப்படின்னா போரில் போது வீழ்ச்சி அடைகிற நாடுகளுக்கு கொடுக்கலாம், கொடுக்கூடாதெல்லாம் கிடையாது. ஆனால் போர் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் கொடுப்பாங்க. போர் நடக்கும் போதே கொடுக்குறேன்னா அப்போ இந்தியாவுக்கு அடிக்கிறது தானே நீ கொடுக்குறேன். அதுவும் டெரரிஸ்ட்டை சப்ளை பண்ணுற ஒரு நாடு. நீங்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா தீவிரவாத அமைப்புகளும், இப்போ தாலிபானாக இருக்கட்டும், ஐஎஸ்ஆர் இருக்கட்டும், இது பின்லேடனாக இருக்கட்டும், ஜெய்சி முகமது, இப்போ இந்தியாவை இது பண்ணுற இந்த அமைப்பு, எந்த அமைப்பு நீங்கள் வந்து ஜெய்சி முகமது இந்தியாவை அட்டாக் பண்ணுறான். நான் சொல்கிறது உலக அளவில் எல்லா தீவிரவாத ஐஎஸ்ஐஎஸ்லாம் உலகத்தில் பல நாடுகளில் போய் இது பண்ணுறான். எல்லா தீவிரவாதிகளும் வாழ்நாளில் ஒரு தடவையாவது பாகிஸ்தான் வந்திருப்பான், பாகிஸ்தானில் தங்கியிருப்பான். பாகிஸ்தான் வந்து அவனுக்கு அவ்வளவு ட்ரைனிங்கு செல்வாக்கு எல்லாம் கொடுக்குது, அவனுங்களை ராஜா மாதிரி வச்சு பார்க்குது. அந்த ஊருக்கு நீங்கள் போனீங்கன்னா பிரைம் மினிஸ்டருக்கு என்ன மரியாதை கிடைக்குமோ அந்த மரியாதை ஒரு தீவிரவாதி தலைவனுக்கு கிடைக்கும். அது அந்த அளவுக்கு ஒரு ப்ரோட்டோகால் இருக்கும் அவனுக்கு. முன்னாடி 10 காரு, பின்னாடி 10 காரு, துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு. இப்போ நம்ம ஊரில் ஒரு ஜனாதிபதிக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்குறோம் அந்த மாதிரி பாதுகாப்பை ஒரு டெரரிஸ்ட்டுக்கு கொடுப்பான் பாகிஸ்தான். இந்தியாவை அட்டாக் பண்ணிட்டு வர டெரரிஸ்ட்டுக்கு மட்டும் கிடையாது, அமெரிக்காவை அடித்த பின்லேடனும் அங்கே தானே இருந்தான். ஆமாம், எங்கே இருந்தான்? இராணுவ உயரதிகாரிகள் தங்கி இருக்கிற ஹை செக்யூரிட்டி ஜோனில் இருந்தான். தீவிரவாதிகளை உருவாக்கும் ஒரு ஃபேக்டரியா நடத்தினுக்கிறான் வச்சுன்னு. அவனை ஏன் உலக நாடுகள் இப்போ வந்து இந்த விஷயத்துல வந்து உலக நாடுகள்ல எந்த நாடுமே பெரிய நாடுகள் சப்போர்ட் பண்ணல. இல்ல, இதுக்கு ஒரு தீர்வு காணும்னா உட்காந்து பேசணுன்ற மாதிரி தான் சொல்றாங்க. அவன் சிவிலியன் அட்டாக்கை தான் தொடர்ச்சியா பண்ணணும்னு அவனுடைய திட்டமா இருக்குது. நேற்று இரவு கூட பல இடங்கள்ல வந்து வீடுகள் மேலெல்லாம் அந்த ட்ரோன் மூலமா தாக்குதல் நடத்துறதுக்கு முற்பட்டிருக்காங்க. சில இடங்கள்ல போட்டதை நம்ம மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆமா, அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 ட்ரோன்ல ஒரு 4-5
இந்த மாதிரி வந்திருக்கு. மற்றதெல்லாம் நம்ம அடிச்சு காலி பண்ணோம். ஏன் நம்ம எச்சரிக்கை தொடர்ச்சியாக தான் கொடுத்துருக்கோம். இப்போ வரைக்கும் மிஸ்ட்ரி வந்து எச்சரிக்கை தான் சொல்கிறாரு. மீண்டும் மீண்டும் எங்களை சீண்டி பார்க்குறீங்க அப்படின்ற எச்சரிக்கை தான் கொடுக்குறோம். ஏன் நம்ம ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு வாராவே போக முடியாதா? இது ஒரு நல்ல கேள்வி மதேஷ். இப்போ நீங்கள் இந்த பக்கம் இப்போ நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இல்லைங்க, நம்ம இழப்புகள் பெரிதாக ஆயிடக்கூடாது. அதனால இதை வந்து என்ன கேட்குறது எனக்கு புரியுது. சிவிலியனா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆமா, இதுக்கு மேல நம்ம ஏன் பொறுமையா இருக்கணும்? தரை வழியிலேயே ராஜஸ்தான்ல வந்ததாக பீரங்கி தாக்குதல் என்ன பண்றான்னா, நம்ம பீரங்கி அங்க நின்னுட்டு இருக்கோம். பீரங்கி டு பீரங்கி அடிக்கிறது இல்ல, திருப்பி ரெசிடென்ஸ் பீரங்கி டு வீட்டு மேல ஒரு தாக்குதல் கூட இது வரைக்கும் ஆண்மையோடு நம்ம ராணுவ வீரர்கள் பக்கம் அவன் வரவே இல்லை. ராணுவ வீரர்கள் இங்க நிக்கிறாங்கன்னா ஓடிடுறான். ஓடி போய் எங்கேயாவது வந்து இப்போ பின்பக்கமா புறவாசல்ல வந்து எங்கேயாவது ரெசிடென்ஸ் ஏரியாவில் அட்டாக் பண்ணிட்டு போறான். நீங்க கேட்குற கேள்வி என்னன்னா, இந்த தாக்குதலுக்கு பிறகும் நாம் ஏன் முழுமையான போரை அறிவிக்கக்கூடாது அப்படிங்கிறது அவங்க கேள்வி. இப்போ இதுக்கே ஆப்ரேஷன் சிந்தூருக்கே நம்ம ஊரில் பல வாய்ங்க என்ன பேசுதுன்னா, பீஸு ஒருத்தெல்லாம் அழுகுறான் மதேஷ். ஒரு பையன் காரில் உட்காந்து அப்படியே கொன்னுலாம் கை என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறான். அந்த பையனை இப்போ கூப்பிட்டு வந்து காஷ்மீரில் நம்ம ஆளுங்க செத்துட்டாங்கல்ல, பாகிஸ்தானில் சிவிலியன் யாருமே சாவலை, கற்பனையாக கதறான், கற்பனையாக அழுகுறான். இங்கே வந்து பஹல்காமில் தீவிரவாதிகளால் தாக்கப்பட்டு 6 நாள் கல்யாணம் ஆகி 6 நாளில் புருஷனை தரையில் போட்டு ஒரு பொண்ணு அழுதுட்டு இருந்ததில்ல, அப்போ உனக்கு அழுக வரல. என்ன மனுஷன் நீ? இந்த மாதிரியான கன்செப்ஷன் இருக்குல்ல. இப்போ நீங்கள் சார் என்ன சார் நம்ம ஊரில் 10 பேர் அறிவு இல்லாமல் சோஷியல் மீடியாவில் போகிறதெல்லாம் நம்ம யோசிக்கணும். அதுதான் இன்னைக்கு எல்லா அப்படி நீங்கள் யோசிக்கலாம். அது எங்கே வரும் தெரியலங்க. அரசியல் ரீதியாவே நான் பல பேட்டிகள் உங்ககிட்ட எடுத்திருக்கேன். சொல்லுங்க. இல்லை, அரசியல் ரீதியாக நான் உங்ககிட்ட பல பேட்டிகள் எடுத்திருக்கேன். எதிர்கட்சிகள் அத்தனையுமே பிஜேபி எது செஞ்சாலுமே தப்புன்னு தான் சொல்லும். ஆமாவா? இந்த விஷயத்துல தேசத்துக்காக எல்லாருமே ஒண்ணா நிக்கிறோம். ஐயா ஸ்டாலின் இன்னைக்கு பேரணி போறாங்க. ஆமாவா? ராணுவத்துக்கு. ஆமா, அதை உண்மையிலே ஸ்டாலின் அவர்களுடைய செயலை நான் பாராட்டுறேன். நானும் ஃபர்ஸ்ட் டைம் பாராட்டுறேன் அவருடைய செயலை. பட் எல்லா கட்சிகளும் அப்படி பண்ணல. இதே திமுக ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, இதே ராகுல் என்ன தெரியுமா பண்ணாரு? நம்ம வீட்டு கல்யாணத்தெல்லாம் நம்ம பசங்க ட்ரோன்ல வீடியோ எடுப்பாங்க தெரியுங்களா, DJI ட்ரோன். சொல்லுங்க. அந்த ட்ரோனை கையில வச்சுக்கிட்டு அதுக்கு விளம்பரம் பண்ணிட்டு இருக்காரு. பாத்தீங்களா அந்த வீடியோவை? ராகுல் வீடியோ பார்க்கல? நான் பாத்துங்க. இல்லைங்க, அந்த ட்ரோனுக்கு விளம்பரம் பண்ணாருங்க. அந்த ட்ரோனை கையில் வச்சு பாருங்க, இது உள்ள என்னென்னமோ பார்ட்ஸ்லாம் இருக்கு, இதெல்லாம் என்னன்னே இந்தியாவுக்கு தெரியாது, இது சீனாவுடைய தயாரிப்பு அப்படின்னு சொல்லி அதுக்கு விளம்பரம் பண்ணிட்டு இருந்தாரு. ஆக்சுவலாக என்னன்னா, நம்ம ஸ்கை ஸ்ட்ரைக்கர்ஸ் இருக்குல்ல பெங்களூர்ல நம்ம தயாரிச்சது, அதுடைய கால் தூசு துரும்பு கூட வராது. அது கல்யாணத்தில் வீடியோ எடுக்கிற ட்ரோனு. அதை வச்சு நீ ஒரு விளம்பரம் பண்ணிட்டு இருந்தாரு. இது வெளில வந்து நாங்கள் வந்து காங்கிரஸ் வந்து போருக்கு ஆதரவாக, அவங்க மூஞ்சிலாம் ஏன் அப்படி இருக்குது? ஒரு 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 யார் மூஞ்சில ஏதோ சுடுகாடு மாதிரி. இதெல்லாம் சந்தேக பார்வையா? இவங்க ஏன் டீஎஸ்கலேட் போட்டாங்க? கம்யூனிஸ்ட் தப்பு தானே. டீஎஸ்கலேட் பாகிஸ்தானுக்கு போடணும். அவன் தான் வர்றான், அவன் தான் வந்து அந்த வடிவேலு காமெடியில் வர மாதிரி வா சண்டைக்கு வாடா அப்படின்றான். அவன்கிட்ட டீஎஸ்கலேட் சொல்லணும், நம்மகிட்ட டீஎஸ்கலேட் சொன்னால் அப்போ நம்ம வந்து அடிப்பா நம்ம மூடிட்டு பேசாமல் இருக்கணுமா? எதுக்கு கம்யூனிஸ்ட் டீஎஸ்கலேட் போட்டுச்சு? இப்போ இதுவே அதுல ஒரு சில பார்வை, ஒரு சிலருடைய பார்வை என்னன்னா, முதலமைச்சர் இல்ல மிகப்பெரிய பேரிழப்பை நாம எதிர்கொண்டு கூடாதுன்றதுக்காக பேசுறாங்க. இவங்க சொன்ன தியரி எதுவுமே இப்ப லாஜிக்கா நடக்கலையே. நீங்க பொருளாதார வீழ்ச்சி நடக்கும்னு சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த போருக்கு பிறகு இந்திய தேசத்தினுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் வளரும். எப்படி வளரும்? இப்போ HQ இருக்குல்ல, சீனாவுடைய HQ மிசைல் தடுப்பு அமைப்புங்க. அது என்ன பண்ணுன்னா, ஒரு செட்டப் இருக்கும் மதேஷ், அதாவது ரேடார் ஒன்று இருக்கும். அந்த ரேடார் வந்து சர்வே பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு 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 குறிப்பிட்ட நம்பர்ஸ் ஆஃப் மிசைல்ஸ் வந்து அந்த வாகனத்தில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். அதை என்ன பண்ணுன்னா, ஆட்டோமேட்டிக்காக ரேடார் பண்ணி எங்கே வந்து ஃப்ளைட் வருதோ அங்கே உள்ளே விட்டு அடிக்கும். இது நான் HQ வந்து நான் தயாரிச்சிட்டேன், இது உலகத்தில் இதுதான் சூப்பரு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தது. எங்கேயுமே சோதனை பண்ணி பார்க்கல. எப்பயுமே ஒரு ஆயுதங்களுடைய சோதனையை போரில் தான் பார்க்க முடியும். ஏன்னா நாம் என்ன பண்ணுவோம்னா, நம்ம நாட்டில் சோதனை பண்ணுறது நம்மளே விடுவோம், நம்மளே அடிப்போம். அது வந்து சோதனை, இந்த மாதிரி வார் ஃபீல்டில் தான் சோதனை பண்ணி பார்க்க முடியும். இப்போ துருக்கிக்காரன் என்ன தெரியுமா பண்ணுவான்? இந்த கொசு இருக்குல்ல, கொசு ட்ரோனு, அதெல்லாம் விற்று தள்ளுவான். ஒருவேளை நம்ம அட்டாக் பண்ணாமல் இருந்தா நம்ம எல்லாத்தையும் பூசிக்கிட்டோம், இனிமேல் அதையும் அவனால மார்க்கெட் பண்ண முடியாது. போச்சு, முடிஞ்சுது. 400-500 போச்சா அப்படிங்கிற மாதிரி. இவங்க என்ன அதுலேயும் உள்ளுக்குள்ள ஒரு தந்திரம் மதேஷ். நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த ட்ரோன்லாம் ஒன்றும் சும்மா விடலை. நம்மளுடைய மிசைல் செட்டப்பை வந்து ஆழம் பார்க்குறான். குரங்கு வந்து ஆழம் பார்க்கறதுக்கு குட்டி விட்டு ஆழம் பார்க்கும்ல, அவன் என்ன பண்ணுறான்னா, எதெல்லாம் நமக்கு வந்து அதாவது எந்தெந்த இடத்துலலாம் மிசைல் வந்து ஸ்ட்ராங்காக வந்து அடிக்குது, எந்தெந்த இடத்தெல்லாம் வந்து கொஞ்சம் வீக் பாயிண்ட் இருக்குன்னு இப்போயே நோட் பண்ணி வச்சுப்பான், அல்காரிதம் போட்டு வச்சுப்பான். இப்போ என்னன்னா, அவனால் அல்காரிதமே போட முடியல.
நமக்கு வந்து இவன் ட்ரோன் எங்கேருந்து கிளம்பி எடுத்துகிட்டு வரான்ற வரைக்கும் கண்டுபிடிச்சி போட்டு தள்ளிட்டோம். இப்போ நேற்று நைட்டு எந்த ஃபீல்டில் இருந்து ட்ரோன் எழும்புதோ அந்த ஃபீல்டை கண்டுபிடிச்சி அங்கே ஒரு குண்டு போட்டோம். ஆனால் நம்மளுடைய அல்காரிதம் இப்போ வரைக்கும் பாகிஸ்தானை அடித்து சொல்கிறேன், எந்த செட்டப் வச்சு இத்தனை நூற்றுக்கான கிட்டத்தட்ட இப்போ 1000கணக்கான இந்த ட்ரோனு, மிசைலு, ஏர்கிராஃப்ட் எல்லாத்தையும் அடித்து துவம்சம் பண்ணி நொறுக்குச்சுங்கிறத இன்புட்டே பாகிஸ்தான் கிடையாது. இதுதான் இந்தியன் மிலிட்டரியோட வெற்றி. நடுவில் ஒரு நியூஸ் வந்தது பார்த்தீங்களா, ஏங்க நான் சொல்கிற இது நம்ம பண்ணுற அந்த வார் நடவடிக்கைலாம் யாரும் லைவ்லாம் போடாதீங்க, வீடியோஸ்லாம் வந்து மீடியாஸில் ஸ்ப்ரெட் பண்ணாது. இதுக்கு தான். ஏன்னா இதை வச்சு அவங்க கண்டுபிடிச்சிடக்கூடாது, ஏதாவது ஒரு சின்ன துரும்பு கிடைச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் நார்மலாக ஒரு கஸ்டமரி வெப்பனை வச்சு பண்ணாங்களா, இல்லை இதுக்குன்னு இந்தியா வேற ஏதாவது இந்த S-400 மாதிரி இல்லாமல் வேற ஏதாவது ரெடி பண்ணியிருக்கா, எதை வச்சு தடுத்ததுன்னு தெரியல. இவனால வீக் ஸ்பாட்டே பாயிண்ட் அவுட் பண்ண முடியல. இப்போ குழம்பி போயிருக்கிறான். இப்போ வந்து ஏர் பேஸ்லேருந்து இந்தியாவை தாக்குறது சாத்தியம் இல்லைன்றத பாகிஸ்தானுக்கு பின்னாடி இருக்கிற இந்த ஃப்ராடு கூட்டமைப்புலாம் கண்டுபிடிச்சிருக்கும். இது வரைக்குமே ஏர் பேஸ் தான் ஃபுல்லாவே. இது வரைக்கும் வார்னம், அதாவது பாகிஸ்தான் போரை தொடங்கி விட்டது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பாகிஸ்தான் போரை தொடங்கி, அதுல வந்து ஏர் பேஸ் ஃபுல்லா ஃபெயிலியர். ஆனா இந்தியா இதுவரை போரை தொடங்கவில்லை. நம்ம இது வரைக்குமே போரே தொடங்கலன்னு தான் நம்ம பண்ணது ஆபரேஷன் தான். இப்ப வரைக்கும் ஆபரேஷன் சிந்தூர் தான் போயிட்டு இருக்க வழிய நாம ஒரு வேளை வார்னு டிக்ளேர் பண்ணா, மறுபடியும் சொல்றேன், அதிகபட்சம் 7 நாள் பாகிஸ்தான் சரண்டர் ஆயிடும். பலுசிஸ்தான் தனியா வந்துடும், பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் இந்தியா கிட்ட வந்துடும். அந்த சோ கால்டு பஞ்சாப் மாகாணம் இருக்கு இல்லையா, அதுவும் அந்த ஆப்கானிஸ்தான் பக்கத்துல இருக்கிற அந்த ஏரியாவும் தான் பாகிஸ்தானாக அறியப்படும். என்ன செய்யலாம் இதோட பாகிஸ்தானுடைய இந்த சண்டை விஷயத்துல, இந்த போர் விஷயத்துல இன்னும் போர் தொடங்கல, நம்ம சிந்தூர் ஆபரேஷன் தான் போயிட்டு இருக்குது. இதுல எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் இப்ப நம்ம வந்து இந்தியா ஒரு அமைதிக்கான சாதகமான நிலையை கொண்டு வரணும்னா என்னென்னலாம் பண்ணிக்கலாம்? POKவை நம்ம கொண்டு வந்திருக்கணும். நம்ம அது நம்மளுதுதான், என்னைக்கு இருந்தாலும் நம்மளுதுதான். நம்ம இந்த தடவை ஒரு போர் அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் இந்தியா பக்கத்துல முழுமையாக வந்து சேர்ந்து விடும். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு சின்ன குழந்தை, அதாவது மீன்ஸ் ஒரு 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் பையன் ரொம்ப சேட்டப் பண்ணிட்டான், நீங்க அடிச்சிடுறீங்க. அடிச்சதுக்கு அப்புறம் அவன் என்ன பண்றான், பலங்கொண்ட மட்டும் உங்க கையில குத்துறான். இப்படி ஆம்ஸ்ல குத்தினே இருக்கான், நீங்க பாத்துட்டே இருக்கீங்க, டே சும்மாறான்னு சொல்லிட்டே இருக்கிறீங்க. அவன் குத்திக்கிட்டே இருக்கிறான். அவன் தன்னுடைய முழு பலத்துல குத்திட்டு இருக்கான். நமக்கு தான் அது கொசு கடிச்ச மாதிரி இருக்கு, நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சரி அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து அந்த பையன் வந்து சின்ன பையனாவே இருந்தாலும் அளவுக்கு மீறி அவன் போகும்போது நம்ம என்ன பண்ணி ஆகணும், அட்டாக் பண்ண, திரும்பி செவில்ல ஒன்று வச்சு தான் ஆகணும். இப்போ அதுதான் நடக்க போகுது. அதாவது என்னன்னா, நாம இப்போ வரைக்கும் போற ஆரம்பிக்கல, நம்ம இப்போ வரைக்கும் ஆப்ரேஷன் தான் பண்ணோம். ஆப்ரேஷன் சிந்தூர் மட்டும் தான் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. அவன் தான் ஃபுல் ஃபிளெஜ்டு போர் எடுத்துட்டு வரான். அவன்கிட்ட என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையும் ஷோ பண்றான். அவன் வந்து டிமாரலைஸ் ஆயிட்டான். இதை வச்சு எங்கெங்கெல்லாம் பிச்சை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி போகிறான். IMF பண்ணது மிகப்பெரிய தப்பு. ஏன்னா IMFங்கிறது யாரோ இவங்க இந்த IMFல ஒரு 10 பேர் இருக்காங்க, அவங்க அப்பா மூட்டு காசு கிடையாது. எல்லா நாடுகளுடைய பங்கு தொகையும் அதில் தூக்கி தீவிரவாத செயல்களுக்கு ஆதரவு அளிக்கிற ஒரு தேசத்துக்கு கொடுக்கறதுங்கிறது மகா கேவலமான கேடுகட்ட ஒரு செயல். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்திய தேசத்துடைய வளர்ச்சி பிடிக்காம இது மாதிரியான கீழ்த்தரமான வேலையெல்லாம் பண்ணுறாங்க. இப்போ இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, உலக நாடுகளுக்கு ஐநா சபை மீது, IMF மீது, இந்த மாதிரியான அமைப்புகள் மீது என்ன ஆகும், நம்பிக்கை இல்லாமல் போயிடும். நாளைக்கு யார் தான் இந்த எத்திக்ஸ் எல்லாம், யாருக்காக நீங்கள் கவலைப்படுவீங்க? எத்திக்ஸ் எதுக்காக கவலைப்படுறீங்க? இப்போ இவன் வந்து ஒரு பயணிகள் விமானத்தை பறக்க விட்டான் பார்த்தீங்களா பாகிஸ்தானு, எதுக்கு பண்ணாத? இவன் ட்ரோனு கிட்டத்தட்ட 400 ட்ரோன் அப்போ அனுப்பிட்டான். நம்ம ட்ரோனை சுட்டுட்டு இருக்கோம். அப்போ பாகிஸ்தானுடைய, அதுவும் இந்தியன் பார்டருக்கு பக்கத்தில் ஒரு விமானம் பறக்குது. ரேடார் என்ன நினைக்கும், ஒரு மிகப்பெரிய போர் விமானம் வருதுன்னு நினச்சி ரேடார் என்ன பண்ணும், அடிச்சு காலி பண்ணுறோம். அங்கே பாகிஸ்தான் பயணிகள் இருப்பாங்க உள்ள, வேணும்னே அவர்களை காவு கொடுத்து உலக அரங்கில் நம்ம இந்தியாவினுடைய நன்மதிப்பை குறைக்க வேண்டும். அதையும் நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்க, ஸ்பெசிஃபிக்காக ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. இப்போ அதுதான் அவனுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. சோ கால்டு இந்த ரேடார், இந்த டூம் சிஸ்டம்லாம் இருந்ததுன்னா அந்த பயணியர் விமானத்தை ஆட்டோமேட்டிக்காக அடிச்சிருக்கும். இவங்க அதுலேயும் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. அதாவது டூம்லேயே சர்ஜிக்கல் பண்ணுது. டூம்ன்றது வந்து சர்ஜிக்கல்லாம் கிடையாது. அதை பொறுத்த வரைக்கும் சின்ன ட்ரோன் வந்தாலும் ஒன்று தான், மிசைல் வந்தாலும் ஒன்று தான், போர் விமானம் வந்தாலும் ஒன்று தான். ஆனால் இதில் என்ன நடக்குதுன்னா, இதுலேயே ஸ்பெசிஃபிக் பண்ணி இது அடிக்குது. என்ன மாதிரியான சிஸ்டத்தை இந்தியா மேக் பண்ணுதுன்னு புரியாமல் மண்டை குழம்பி அவங்க உட்காந்துருக்கான். ஒன்று. ரெண்டாவது, நான் முன்னாடி ஒரு லாஜிக் ஒன்று சொன்னேன். பொருளாதாரமும் நன்மதிப்பும் இந்த நேரத்தில் இந்த போர் ஒரு வேளை தொடங்கி நடந்ததுன்னு சொன்னால், இப்பயே பாருங்களேன், HQ அடிச்சிட்டோம். இனிமேல் HQ வந்து சைனாவோட ப்ராடக்ட் ஒரு ரூபாய் வாங்க மாட்டான்.
ஆனால் நம்மளுடைய ஏர் ஸ்ட்ரைக்கர்ஸ் இருக்குல்ல, ஸ்கை ஸ்ட்ரைக்கர்ஸ் இருக்குல்ல, அது சக்ஸஸ் ரேட் காட்டிடுச்சு, ஃபீல்டில் போய் காட்டிடுச்சு. இப்போ இந்திய இராணுவ தளவாடங்களை வாங்குவதற்கு உலக நாடுகள் ஆர்வம் காட்டும். சரி ஏங்க அதில் என்னங்க, ஏங்க இப்போ ஆயுத மார்க்கெட்டுங்கிறதாங்க உலகத்தில் பெரிய மார்க்கெட்டு. இப்போ ஆயுத மார்க்கெட்டில் அமெரிக்கா மாதிரி, ரஷ்யா மாதிரி, ஈவன் சைனா மாதிரி இந்தியன் மார்க்கெட் வந்து ஒரு ஒரு கன்சிடரபிள் லெவல் டெவலப் ஆயிடுச்சுன்னா நம்முடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துடும். நீங்கள் வந்து இந்திய தேசத்தினுடைய நன்மதிப்பை ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் இப்போ வந்து இந்தியா காட்டிக்கிட்டே இருக்கு. அவன் அடிக்கிறான், நம்ம கரெக்டாக வந்து எந்த சிவிலியன் மேலேயும் அட்டாக் பண்ணல, ரொம்ப எத்திக்கலான ஒரு இல்லைங்க. நம்ம இலக்கு, நம்மளுடைய குறி சரியா இருக்குது. இதுக்கு எங்க புல் ஸ்டாப்னு நான் கேக்குறேன். இது வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டையே இந்த ஃபைட்டுக்கு அப்புறம் அதிகப்படுத்தும். ரைட், அது ஓகே, அது தனி. நான் ஃபுல் ஸ்டாப் நாம வந்து பொருளாதாரம் வீடுன்னு சொன்னாங்கல்ல. இந்த போர், இந்த சண்டைக்கு பிறகு, இது சண்டையா முடிஞ்சாலும் சரி, போரா போனாலும் சரி, இதற்கு பிறகு இந்திய தேசத்தினுடைய பொருளாதாரம் கண்டிப்பா உயரும். இப்ப IMFலாம் அதான் வைத்திருச்சு. இல்ல, நான் கேட்கறது இறுதி கேள்வி, ஃபுல் ஸ்டாப். இதுக்கு இறுதி தீர்வு, இதுக்கான போரை நோக்கி போவது நல்லதா, அல்லது உட்காந்து பேசலாம் அமைதியா நாம வந்து எச்சரிக்கை கொடுக்குறோம், எல்லாமே பண்றோம், அவங்க வந்து எதுக்குமே ஈடு கொடுக்காமல் இறங்கி வராங்க, அதை எப்படி நம்ம வந்து முடிக்க போறோம்? பாகிஸ்தானுக்கு எப்படிங்க பாடம் கற்பிக்க போறோம் நம்ம? இப்போ வரைக்கும் டீஎஸ்கலேட் பண்றதுக்கான எந்த வேலையும் பாகிஸ்தான் பண்ணல, மறுபடியும் எஸ்கலேட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்தியா ரொம்ப பொறுமையாக நிதானமாக தன்னுடைய போரை, அதான் அந்த சின்ன பையன் குத்தினே இருக்கான், திடீர்னு சின்ன பையன் டக்குன்னு கண்ணில் குத்திட்டான்னு வைங்களேன், சென்சிட்டிவ் பார்ட்டில் என்ன பண்ணுவோம், நம்ம திரும்பி பலார்னு ஒரு அப்ப அறையும். அப்படிதான் நடக்கும், வேற வழி கிடையாது. அதை நோக்கி தான் போகுது. இந்த போரை முடிப்பது, போராக ஆரம்பிப்பதற்கும் இல்லை, நம்ம இப்போ வரைக்கும் ஆப்ரேஷன் தான் பண்ணிட்டு இருக்கோம். இது ஆப்ரேஷனாக முடிவதற்கும் யார் கையில் இருக்குன்னா பாகிஸ்தான் கையில் தான் இருக்கு. இப்போ கம்யூனிஸ்டுங்கெல்லாம் டீஎஸ்கலேட் சொல்றாங்கன்னா பாகிஸ்தான் தான் போய் சொல்லணும், நம்மகிட்டலாம் சொல்லக்கூடாது. நாம பார்த்துட்டே இருப்போம். இதே மாதிரி சிவிலியன் அட்டாக் இன்னும் ஒரு நாள் நடந்ததுன்னா கூட கண்டிப்பாக இந்திய தேசம் போரை அறிவித்து விடும். போரை அறிவித்தது அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு இந்திய தேசம் இருக்கிற அந்த பெருமதிப்பில் எந்த நாடும், இப்போ கூட துருக்கி கூட டைரெக்டாக சப்போர்ட் பண்ணல, மறைமுகமாக தான் அந்த ட்ரோன்லாம் கொடுத்து அனுப்புகிறான். எந்த நாடும் இந்தியாவிற்கு எதிராக டைரெக்டாக பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணாது. இப்போ முஸ்லீம் கண்ட்ரிஸ், இஸ்லாமிய தேசங்களே கூட, உலகின் பல இஸ்லாமிய நாடுகள், இப்போ ஈரான் வந்து நம்ம கூட ஸ்ட்ராட்டஜிக் ஒப்பந்தம் போட்டான் பார்த்துருப்பீங்க. உலகின் பல இஸ்லாமிய நாடுகள், சவுதி அரேபியாலாம் ஃபுல்லாக அவங்களுடைய நாட்டினுடைய, இப்போ நம்ம ஊர் பாரத ரத்னா மாதிரி அவங்களுடைய நாட்டினுடைய உயர்ந்த விருதை நமக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்துருக்கு. ஸோ உலகினுடைய பல இஸ்லாமிய நாடுகள் இந்தியாவின் பக்கம் தான் இருக்கிறது. இப்போ துருக்கியே என்னன்னா, சவுதி அரேபியா தான் முஸ்லீம் கண்ட்ரிஸில் நாங்கள் தான், ஏன்னா மெக்கா மதினாலாம் எங்ககிட்ட தான் இருக்குது, நாங்கள் தான் ஹெட்டு அப்படின்னு சொல்லி அந்த ஹெட்டு போட்டி நிலவும் மாதேஷ். முஸ்லீம் கண்ட்ரிஸ்குள்ள முஸ்லீம் நாடுகளுக்கெல்லாம் யார் தலைவர்? இப்போ துருக்கி இந்த வேலையை பண்ணது எதுக்காகனா, இந்த நன்றி நம்ம பண்ண இந்த நன்றிலாம் மறந்துட்டு இந்த கொசுவெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தான் பாருங்க, கொசு ட்ரோனு. இந்த கொசு ட்ரோன்லாம் ஏன் கொடுத்தான் அப்படின்னா, ஒரு முஸ்லீம் கண்ட்ரியா, அதுக்கு ஆபத்தான், உடனே சப்போர்ட் பண்றாங்க. அப்படி பார்த்தா கல்ஃப் கண்ட்ரிஸ் யாருமே வந்து அரபு நாடுகள், அதுதான் சொல்றேன், துருக்கிக்கு வந்து இந்த இப்போ மலேசியா இந்த மாதிரியான கண்ட்ரிஸ் கூட ஓரல் கன்செப்ஷன் சப்போர்ட் கூட கொடுக்கல. எல்லாருக்குமே தெரியுது பாகிஸ்தான் பண்றது தப்பு, இந்தியா பண்றது சரி. இதுல என்னன்னா, இந்தியாவுடைய இது பாருங்க, அவன் வந்து இதை வந்து முஸ்லீம் கண்ட்ரி இந்தியா, அது கிட்டத்தட்ட ஒரு இந்து கண்ட்ரி அந்த மாதிரி கொண்டு வரான். இதில் வந்து 3 பேர் உட்காந்து பதில் சொல்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு நாளும் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்கல்ல, அதில் அவங்க ஒரு அந்த இராணுவ அதிகாரி, அவங்க வந்து இஸ்லாம். அதுதான் இந்திய தேசத்தினுடைய, நம்ம இந்தியானா யாருன்னு நம்ம தெளிவாக காட்டிட்டோம். நீ சொல்கிற மாதிரி அந்த மதவாதம் பண்ணுற ஆளுங்க நாங்கள் கிடையாதுடா. இந்திய தேசம் என்பது மதவாதத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டது. நாங்கள் மனிதவாதம் பேசுகிறவங்க. இங்கே வந்து இந்தியா பாகிஸ்தானுங்கிறது தான் பிரச்சனையை ஒழிய, நீ உன் மத அரிப்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே சொரியாதன்னு நம்ம தெளிவாக உலகத்திற்கு காட்டிவிட்டோம். அவங்க 4 தலைமுறையாக இந்திய இராணுவத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய மரியாதைக்குரிய ஒரு குடும்பத்தை சார்ந்தவர். நீங்கள் சொல்கிறாங்க சோஃபியா அவங்க. அதாவது இதுதான் இந்திய தேசம். இந்திய தேசம்னா என்ன? இதுதான் இந்திய தேசம். இவங்க வந்து சீக்கு நிற்க மாட்டாங்க, இஸ்லாமியர்கள் இன்னைக்கு எல்லாரும் ஒரே கூடையில் நிற்கிறாங்க. இதுதான் இந்தியன் முஸ்லிம்ஸ், இதுதான் இந்திய தேசம், இதுதான் இந்திய தேசத்தினுடைய ஒருமைப்பாடு. உலக அளவில் இது வந்து இந்திய தேசத்தினுடைய வரலாற்றில் நமக்கு கிடைக்க போகிற ஒரு மிகப்பெரிய மகுடம். இது எப்படி முடியும்னு கேட்டிங்களா, எண்டு பாயிண்ட்டு
எண்டு பாயிண்ட் இதுதான். மகுடம் நமக்கு வரும். பாகிஸ்தான் என்னுடைய கணக்குப்படி மூன்றாக பிரியும். மூன்றாக பிரியும். பலுசிஸ்தான் வந்து அவன் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கான். இந்த இதை வச்சு பார்த்தீங்கல்ல, ஒரு 14 பேரை போட்டான் பாருங்க. ஆமாம், பலுசிஸ்தான் அவன் வந்து அது புரட்சி படை தனியாக அவங்க வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. சோர்ஸ் எல்லாம் எங்ககிட்ட இருந்து எடுத்துக்கிறீங்க. ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த பஞ்சாப், அதாவது பாகிஸ்தானில் ஒரு பஞ்சாப் இருக்கு, அவன் தான் எல்லாம் லீட் பண்ணிட்டு இருக்கீங்க. மொத்தப்படி நாங்கள் தான் இந்த நாட்டினுடைய வளத்தை நாங்கள் தான் கொடுத்துட்டு இருக்கோம். அவன் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கான். இப்போ நேற்று நைட்டு அந்த பலுசிஸ்தான்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பலுசிஸ்தான் தங்களை தனி நாடாக அறிவித்து கொண்டு விட்டது. அங்க இருக்கிற போராட்ட குழுவினுடைய தலைவர் மாதிரி இருக்கவங்க சொல்றாங்க, அறிவிச்சிச்சு ஐநா சபை எங்களை ஆதரிக்க வேண்டும். இந்திய அரசு டெல்லியில எங்களுக்கு வந்து தூதரகத்திற்கு அலுவலகம் அமைத்து கொடுக்கணும். இப்ப என்னன்னா, இது வந்து அப்படியே அபிஷியலான அபிஷியல் கிடையாது. ஆனா இது ஒரு குரல். இப்படிதானே பல பலுசிஸ்தான் ஒன்று, அந்த பாகிஸ்தானுக்குள்ள இருக்கிற பஞ்சாப் ஒன்று, அந்த பஞ்சாப் தான் பாகிஸ்தானா மிஞ்சும். இப்ப பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் நம்மகிட்ட வந்துரும். இது இப்படி பிரியுதா? பிரிஞ்சதுக்கு அப்புறம் ஆப்கான் தாலிபான் வந்து இப்ப எப்பன்னு காத்துறாங்க. நம்ம இதை பிரிச்சுட்டு பலுசிஸ்தானை விட்டு போனோம்னா அந்த ஏரியா அவன் எடுத்துப்பான். ஏன்னா அந்த மக்கள் அதான் விரும்புறாங்க. மூன்றாக உடையும் பாகிஸ்தான் கண்டிப்பா. ஏன்னா தாலிபானுக்கு ஆரம்பத்துல ட்ரைனிங் கொடுத்தது பாகிஸ்தான் தான். சரி, எல்லா தீவிரவாத அமைப்புகளுக்கும் பயிற்சி கொடுத்தது போல தாலிபானுக்கும் கொடுத்தாங்க. இது அவங்களே முன்னாள் பிரதமர்லாம் ஒத்துக்கிட்டாங்க, பார்த்துருப்பீங்க, முஷரப் ஒத்துக்கிட்டார். ஸோ வந்து அவங்க வந்து அந்த பக்கம் பிரிச்சுப்பாங்க, அது பின்னாடி நடக்கும். ஸோ நம்ம கணக்குப்படி மூணாக பிரிவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. எல்லாவற்றையும் தாண்டி உலக அரசியலில் பிற்காலங்களில் வரலாறு படிக்கிற மாணவர்கள் அறம் சார்ந்த போர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இந்திய தேசத்தினுடைய இந்த நடவடிக்கைகளை பிற்காலத்தில் வரலாற்றில் படிப்பார்கள். நிச்சயம். இந்தியர்களா எல்லோருமே ஒன்றாக நிற்போம். பாகிஸ்தானுக்கு சரியான எதிர்வினையை கொடுத்துவிட்டு இங்கு ஒரு அமைதி நிலவட்டும், அமைதி திரும்பட்டும். அதற்காக நாம் எல்லாமே காத்துக்கிட்டு இருப்போம். அந்த அமைதிக்காக காத்திருப்போம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியதுக்கு நன்றி திரு அஸ்வத்தம். ஜெய்ஹிந்த்.